ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூனி கருவாடு முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கூனி கருவாடை நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கூனி கருவாடையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கீரை சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம இதுக்கான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல், வத்தல், சீரகம், சோம்பு, 2 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கீரை பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூவை ஆட் பண்ணி கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கூனி கருவாடு முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியாக என்னோட அம்மா மீன் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தாங்க நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.